ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 4/1/2026க்கான கேரளா லாட்டரி சார்ஜ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி கெஸ்ஸிங் முடிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த யாருமே இது மாதிரி போய் மாட்டிடாதீங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதை பற்றி தெரியும், அவங்களே இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி கெஸ்ஸிங் முடிச்சுட்டு அது என்ன மேட்ரு ஃபுல்லாக அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 890, சரிங்களா? 890லேருந்து 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு பார்க்க போகிறோம். திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு அது அடுத்த மாதத்தில் 345, 2 நாள் கேப் விட்டு நமக்கு 735, திரும்ப இங்கே ஒரு நாள் கேப் விட்டு 262, 2 நாள் கேப் விட்டு 682. ஸோ இதில் காமனாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு ஏபி 26, சரிங்களா? ஏபி 26 எடுத்து நமக்கு ஏசி 62 அடிச்சிட்டாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசி 35 எடுத்து நமக்கு ஏசி 35 எடுத்து நமக்கு பிசியில் 35 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஏபி எடுத்துட்டாங்க, ஏசி எடுத்துட்டாங்க, பிசி, சரிங்களா? பிசி 90 எடுத்து நமக்கு ஏபியில் வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஏபியில் வந்து 90 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு டேரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு 26க்கு நமக்கு திருப்பி வச்ச மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ நமக்கு 682 அந்த கான்செப்ட் இப்படி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிசி எடுத்த மாதிரியும் அடுத்து ஏசி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபி 89 மறுபடியுமே வர மாதிரி தான் நமக்கு கெஸ்ஸிங்கில் வரும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால நான் மாற்றி எடுத்திருக்கேன். ஆனால் ஏபிஎஸ்சிபிஸ் தான் இன்றைக்கி நம்ம 98, 83 ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். யாரும் எடுத்து ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியுமே சப்போர்ட்டுக்கு இந்த பேட்டர்ன் மாதிரியே வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏபி எடுத்து ஏபிலே தான் கணக்கு வர மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு ஏசி, பிசி, மறுபடியும் ஏபி. ஆனால் இங்கே எடுத்தது பிசி, ஏசி, ஏபி எடுத்து மறுபடியும் அதே ஏபிலே கணக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்தாலுமே 896, சரிங்களா? நேற்றைக்கு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த நம்பரே ஒரு நம்பர் இருந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம சொன்ன கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா 90 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா 905 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? 905 அல்லது 901. என்னை பொறுத்தவரைக்கும் 905க்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்துருக்குன்னு, சரிங்களா? 905 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 896, 905 அப்படி நம்பரு ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான், 2 நம்பர்ஸுமே, சரிங்களா? இங்கேருந்து 2 நம்பர் வரதுனால வாய்ப்பு இருக்கிறதுனால 890 ஏபிஎஸ்சிபிஸில் பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுறோம்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 89, 90 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன். ஸோ அந்த பேட்டர்ன் தான் அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சொன்னதில் 98, 89 ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபிஎஸ்சிபிஸில் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 90, 09 இதெல்லாம் இன்றைக்கி பிக் பிளேஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி வேண்டாம், சரிங்களா? ஏன்னா நம்ம கரெக்டாக வந்ததுனால சொல்கிறேன். பிக் பிளேஸ் வந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 800 அங்கே 98, 99 வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் நான் 896 அந்த நம்பர்ஸும், அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து பிசி நம்பர் எடுத்து அடித்தாங்கன்னா 905 அப்படி நம்பரும் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இங்கே நமக்கு 200 உள் நம்பர் பாருங்கள், 527. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 275 அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜூலை மாதத்தில் ஒரு 257. இந்த 257 பாக்ஸ் நம்பரு உள் நம்பரில் அடிக்கும்போது நமக்கு அதே டேட்டில் 226. ஸோ இங்கேருந்து 1, 2, 3, 4, 5 நாள் ஏபி 22 எடுத்து நமக்கு 226 அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 நாள் 235 ஏசி நம்பர் எடுத்து நமக்கு 525 டபுள்ஸாக அடிச்சிருக்காங்க, சரிங்களா? 25 அப்படி நம்பர் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு 22ங்கிறது ஏபி, ஏசி 25. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 நாள் நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் வரணும்னு பாருங்கள். ஏபி எடுத்துட்டாங்க, ஏசி எடுத்துட்டாங்க, பிசி தான் எடுக்கணும், சரிங்களா? பிசி எடுத்தாங்கன்னா 39 அப்படி நம்பர் அதாவது டபுள்ஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 399, சரிங்களா? நமக்கு ஃபஸ்ட்டு ஏபி டபுள்ஸு, அடுத்து ஏசி டபுள்ஸு, அடுத்து பிசி டபுள்ஸு 399, 933 இந்த 2 நம்பர்ஸும் ஆப்டிக்கலில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? 399 இன்றைக்கி 2 நம்பர்ஸாக சொல்கிறோம். 399, 933 ஆப்டிக்கலில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி 896 ஏபிஎஸ்சிபிஸில் 98, 89 மறுபடியும் ஏபி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் பிளேஸ் இருந்தால்
என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 399 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சவரே வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் அந்த மேட்ரு இந்த கெஸ்ஸிங் முடிஞ்சு போச்சு. நம்ம நடந்ததை சொல்கிறேன். சரிங்களா? கையை அப்படி வச்சுக்கிறாங்க. கையை அப்படி வச்சுக்கிட்டு நல்லா பாருங்கோ, இன்றைக்கி உங்களுக்கு 4 நம்பர் டிக்கெட் வருது, 4 நம்பர் உங்களுக்கு வந்து 4D பாஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆளை வச்சு பேச வைக்கிறாங்க. வீடியோ கால் பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரியே இருக்கும். 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கா சார் அப்படின்ட்டு அவங்களே பேச தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ராடு தான். எனக்கு தெரிஞ்சவரே தான். அவரே காசு கட்டி ஏமாந்துட்டார். நம்ம இங்கே ஃபுல்லுமே நம்ம பார்க்கும்போதே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், இது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, லைவில் வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா 2000 கட்டியிருக்கார். 2000 கட்டிட்டு சும்மா ஃபோன் மாதிரி நான் அந்த வீடியோவும் பார்த்தேன். ஒரு லேடியே ஏமாத்துது. அது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் வந்து தமிழ் ஆளுங்க பேசுகிற மாதிரி தான் பேச வைக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க 5000 வாங்குறாங்க. ஒரு 2000 கொடுத்தா யாரும் நடிச்சு தர மாட்டாங்களா, சும்மா பேசுங்க அப்படின்னா. ஃபஸ்ட்டு 2000 பணம் கட்டியிருக்காரு. பணம் கட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அந்த ஸ்க்ரீன்ஷாட் கேட்டேன், அவர் வேணாம் அப்படின்ட்டாரு. ஸோ நான் தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட முடியல. இப்போ ஒரு 89ன்னு வச்சுங்க. இந்த நம்பரை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு இதை மாதிரி மறைச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 நீங்கள் பணம் போட்டு விட்டிங்கன்னா, சார் நீங்கள் டோக்கன் மட்டும் தான் சார் ஃபில் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஃபுல் நம்பர் வேணுன்னா இன்னும் 5000 கட்டணும் அப்படிங்கிறாங்க. அந்த வாய்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு 2000 கட்டினா 4 நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2000 கட்டினதுக்கப்புறம் இந்த 2 நம்பர் மறைச்சி வச்சுக்கிட்டு அப்போ தான் நமக்கு பதட்டம் ஏறுமே. ஐயோ இந்த 2 நம்பரை சரி நான் 5000 போட்டு வாங்கிடலான்னு நமக்கு தோணும். அப்படி அதை ஆனால் அவர் 2000 முடிச்சுக்கிட்டாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8946 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்பர் கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து என்ன வந்திருக்கு பாருங்கள், 2988 நம்பர்ஸ். அந்த மாதிரி வாங்காதீங்க. இடையில கூட ஒருத்தவங்க இப்போ நிறையா ஃபேமஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வர்றது. யாரும் அந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாறாதீங்க. மிஷின் சுற்றுறது தான். உங்களுக்கு வந்து யாருக்காவது இந்த மாதிரி காசு கட்டுனதுன்னா நேராக திருவந்த போகிறங்க. உள்ளே லைவில் பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா 200 300 உள்ளே நீங்கள் கட்டி கூட போய் பார்க்கலாம். அவ்வளவும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் போய் பாருங்கள். நம்பர் அதில் அப்படி கூட இல்லைன்னா அவங்க யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் லைவ் ஒரு 310 35க்கு கேஎல் லைவ்னு சொல்லி யூடியூப்பில் அடிங்க, வரும். அங்கே பேசிட்டு அங்கே அழுத்துவாங்க. அவங்க அழுத்துறத பொறுத்து தான். ஒருத்தவங்க ஒரு செகண்டு உடனே பிடிச்சிட்டு டக்குன்னு அழுத்திட்டு வெளியே வந்துடுவாங்க. ஒருத்தவங்க அனுப்பி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அனுப்புகிறவங்க கையில் தான் இருக்குது. சொல்லப்போனால் நம்மளால் யாருமே வந்து சொல்ல முடியாது. நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கெஸ்ஸிங் தான். என்னைக்காச்சும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமையுது. ஃபாலோ நம்புங்கிறது மெயினாக நம்பர்ஸ்னால இந்த நம்பர் வந்து உட்காந்து தான் ஆகணுங்கிறதால நம்ம ஃபாலோவாக வந்து ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? அந்த பணம் கட்டி நம்பர் தரதெல்லாம் சுத்தமான பொய். சரிங்களா? யாருமே காசை கொடுத்து ஏமாறாதீங்க. நான் சேனலில் ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். பணம் கட்டி ஏன்னா நான் ஏமாந்துருக்கேங்கிறத நான் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நானே வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டி ஏமாந்துருக்கேன். நான் அவ்வளோ ஆர்வமாக இருந்து டைம் ஆச்சு காசு கொடுங்கோ அப்படிம்பாங்க, அனுப்பிச்சி விடுங்க அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 3:10க்கு உட்காந்துருக்க வேண்டியதான் நம்ம. சுத்தமாக எதுவுமே அதுலேருந்து வராது. அதுக்கப்புறம் கால் பண்ணிங்கன்னா இன்னும் காசை போடுங்க. ஆஹா இன்னைக்கு உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சோ, நாளைக்கு புக் பண்ணிக்கோங்க, 5000 காசு அனுப்புங்கம்மாங்க. ஏற்கனவே கொடுத்த காசு 2000க்கு ஒன்றும் வழி தெரியாது. ஸோ அதனால் காசு கொடுத்து யாருமே தயவுசெய்து நம்பர் வாங்காதீங்க. காசு கொடுத்து அவன் தருவான், அவன் ஏதோ ஒரு 4 நம்பர் தருவான், அதை நீங்கள் வரும்னு நினச்சிட்டு போட்டுருக்க வேண்டியதான். ஸோ அதனால் யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. எல்லாமே பொய் தான். சரிங்களா? யாரையும் நம்பாதீங்க. பணம் கேட்குறான் அப்படின்னா பணம் கேட்குறவன் அவனே பார்த்து போட்டு போயிட்டே இருக்கலாமே, அது எதுக்கு நம்மள்ட்ட வந்து இது பண்ணுறான்? அதனால் யோசனை பண்ணிக்கிங்க. பணம் கொடுத்து யார்கிட்டையும் நம்பர் வாங்காதீங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.